திருட்டு புண்டை நீதானா? வந்தா முடிவெடிட்டு நீ மாதத்தில் செந்தாமரை நட்சத்திரம் பார்வை காந்திகளிலே குண்டலம் முத்து மாணிக்கம் அப்படி என்று சொல்ல 11 அழகு 12 பெயர் 22 லட்சம் என் பெயர் அர்ஜுனன் தெரிந்தாயே அர்ஜுன மகாராஜ் அப்படி அர்ஜுன மகாராஜனை ஆசையோடும் பண்போடும் இன்றெடுத்தாலே சைத்தன்யா
டீ கடைக்காரனே அப்பா மூர்த்தியப்பா டீ சொல்லிப்பியா சரி ரைட் பூஸ்ட் சொல்றா உடனடியா பூஸ்ட் டேய் பூஸ்ட் சொல்றா பூஸ்ட் பூஸ்ட்ல டீ வைக்கிற சர்வத்தை தண்ணி ஊத்துனா கூட குடிச்சு போற மொன்ன புட்டை வந்து பூஸ்ட் சொல்லி அப்படி அடிக்கிற மகாராஜனாக நீங்க இருந்தாலும் போய் ஆச்சோடு பண்போடு வெட்டி எடுத்தாங்கல்லவா தாய் தந்தையார் என் தாய் தந்தையார் அவர் யாரு இந்த பூவுலகிலே பாடா மகனே வருங்கால இளவரசாய் என்று பாடா மகனே வருங்கால இளவரசாய் என்று தங்க தானால கட்டிலே சரி சரி என்னை சந்தன தொட்டிலே வைத்து என் மாதா பிதா பேர் விட்டவர் எப்பேர் விட்டவன் என் நந்தையோ பாண்டுராஜன் என்று சொல்லலாம் ஓ தந்தையாரோ பாண்டுராஜா தாய் குந்து வந்தாரை அப்படியே போயிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே கீழே இறங்கி அந்த மகாராஜனுக்கும் குந்தி வந்தாரி அம்மைக்கும் எத்தனை பேர் ஐயோ கொஞ்சம் பாண்டவர்கள் ஜனனமானோம் யாராரி ராஜா யாரார் தர்மம் நிச்சயம் தர்மமே அனைத்தாலும் காலம் என்று வாழ்ந்த முடியே சரி இரண்டா முதல் முறையாக தர்மர் பிறந்தார் தர்மர் பிறந்தார் ஆமா இரண்டாவது முறையாக அன்னார் விமர்சனம் பிறந்தார் மூன்றாவது அர்ஜுனன் பிறந்தேன் நான்காவது நகுலன் பிறந்தார் சரி ஐந்தாவது சகாரியம்மன் பிறந்தார் சரி இப்படி ஐவ பஞ்ச பாண்டவர்கள் குந்தி வந்தாரைக்கு பிறந்திருந்தாலும் சரி பிறந்திருந்தாலும் உலகிலே நான் எந்த நாட்டை ஆண்டு வருவோம் ஆண்டு வரீங்க எந்த நாட்டை ஆண்டு வருபவன் இந்த நாட்டை ஆண்டு வருவீங்க உனக்கு தெரியுமா தப்பக்கோட்டை ஆமா இப்படி துருகி துருகி கேள்வி கேட்கிறீங்க நீங்க எத்தனை பேர் தான் பிறந்தீங்க அதை மட்டும் கேட்காதே சார் அவர் அனாதீங்க ஆமாங்க சார் அதை மட்டும் கேட்காது சார் என்ன வேலை எனக்கு டெய்லி கை வேலை தாங்க என்ன கை வேலைன்னா எனக்கு புரியல நீங்க வீட்டுல போய் காடு வச்சுக்கிறேன் காட்டுல போய் டெய்லியும் பாரு பிடிக்கிற வேலை என்னோட வேலை ஆமாங்க போய் அப்படி சரி சென்னைப்பால் உண்டோம் சென்னைப்பால் உண்டோம் வளர்ந்தாலும் என் நாட்டு யாரு
சரி இருந்தாலும் அப்படி அடிய மகனாகப்பட்டவரோ ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் என்னங்க என் நாடு நாடு உலகாமணி 56 தேசம் சரி சரி அப்படி 56 தேசங்களிலே தலை சிறந்த நகரம் என்று வாழ்ந்து விளங்கக்கூடிய என் நாடோ டெல்லி என்று சொல்லக்கூடிய அத்திமா நகரம் என்று புகழ்பெற்ற அஸ்தினாபுரம் என்று சொல்லலாம் அஸ்தினாபுரம் ஆமா சரி சரி சரிங்க அஸ்தினாபுரத்தை தகத்தோடி வருவாள் செய்து வருகிறோமா என்ன என்னங்க என் நாட்டை யார் ஆண்டு வருகிறார் என் நந்தையோடு பிறந்தார் மூதாதையர் 3 பேர் யாராருங்க திருதராட்சி மன்னன் திருநாட்டிய மன்னன் பாண்டராஜ மன்னன் ஆயா 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 யாயா விடுறா சண்டை போட்டுக்கிறா டீ குடுக்கலையா அண்ணா அந்த ஆயாகரன் டீ குடு அண்ணா டீ கடைக்காரனா விதர்ண மகாராஜன் 3 பேர்ல பிறந்தா சரி சரி அதிலே முதல்ல பிறந்தார் யார் அந்த திருநாட்டிய மன்னனுக்கு 100 ஆண் மக்கள் 100 ஆண் மக்கள் ஆமா சரி அப்படி 100 ஆண் மக்கள் இல்லை என் நாட்டை யார் ஆண்டு வருகிறார் 100 பேத்திலே முதன்மையானவன் யாரு எங்களை சிறையில் படித்த ராமன் என்று புகழ்பெற்ற அந்த துரியனே இளவரச மட்டம் கழித்து நாட்டை ஆண்டு வருகிறார் துரியன் ஆமா சரி சரி பங்கு மகையாளி பார்த்தான் சித்ராவதி சரி இன்று மகையாளி ஏற்பட்டவன் சித்ராவதி சரிங்க பாண்டவர்கள் நாட்டை ஆளக்கூடாது சொல்லி சரி பாலும் குஞ்சு மனது என்று பாரு அவனும் கூட மனதிலே வஞ்சகத்தை வைத்தான் பாக்கி சரி சரிங்க அன்பா ஒரு சூதா 1000 சூதுகள் செய்தான் இந்த பாண்டவர் கொள்ளலாம் என்று சரி அத்தனையும் தப்பி உடைத்து அரைக்கு மாளிகை கட்டினான் அரைக்கு மாளிகையை தப்பி உடைத்தோம் பாண்டவர்கள் சரி பாண்டவர்கள் தப்பி உடைத்த பாண்டவர்கள் நாங்கள் என்ன செய்தோம் என்ன செஞ்சீங்க நாடு கேட்க போனோம் சரி நாடு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அரைக்கு மாளிகையை பாண்டவர் மணிந்து விட்டார் என்று சொல்லி திருதராட்சி மன்னன் ஆகப்பட்டவன் துரியோதனைக்கு இளவரச மட்டும் தெரிந்து விட்டா சரி அதனால அந்த திருதராட்சி மன்னன் என்ன சொல்றார் என்ன சொன்னார் கண்ணு தெரியாதவர் அவரோ அகண்ட காண்டாவனத்தை கை நீட்டி காட்டுகிறார் சரி அகண்ட காண்டாவனத்தை இந்த அர்ஜுன ஆவட்டமே அக்னி பானம் துணை உண்டு சரி அந்த அகண்ட காண்டாவனத்தை தான் இழுத்து இந்திர பிரசவம் என்று பெயர் பெற்று பெயர் கொடுத்து சரி இந்நாட்டு என்ன நாராக வழங்கும் தர்மராகப்பட்டவர் உடைய சூழ நாட்டை ஆண்டு வருகிறார் சரி சரிங்க அப்படி ஆண்டு வந்தாலும் இந்த பூக்குலையை என்னுடைய தந்தையும் தாயை பிரிந்து வாழ்ந்து வருகிறோம் சரி சரி எப்படி பிரிந்து வாழ்ந்து வரீங்க என் தந்தையை இழந்த பாவி நாங்கள் என் தந்தை பாண்டுமகராஜனாகப்பட்டவன் சிறங்கிய வனத்திலே அமிர்த மகாமுனிவர் கொடுத்த சாபத்தினால் என் தந்தை சிறங்கிய வனத்திலே மாண்டு மணிந்தார் சரி சரி அப்படி மாண்டு மணிந்த உடனே என் தாயாக வளர்ந்த சிறிய தாயார் என்னால் தான் தந்தை மாண்டு மணிந்து விட்டார் என்று சொல்லி அவரோடு உடன்கட்டை ஏந்து விட்டார் சரி யார் யாரு என் சிறிய தாய் மந்தாரி அம்மை ஆமா சரிங்க அன்று நாள் முதல் இன்று நாள் தினம் என் தாயாகுளம் குந்தமாதேவி எடுத்து நாங்கள் அடைக்கலத்தோடு வாழ்ந்து வரோம் சரி அப்படி வாழ்ந்து வந்தாலும் காவிரியின் வந்தரிசினாலே சரி நாங்க இந்திரபுரத்திலே நான் செல்வத்திலே போல் வாழ்ந்து வந்தாலும் சரி சரி அன்பா ஏன் எதற்காக வந்தேன் எதற்காக வந்தீங்க என் அன்னாராக உழைக்கும் தர்மநந்தனை காண வேண்டும் தர்மநந்தனை அப்படி காணுவதாக இருந்தாலும் நான் மனமுடித்த இந்த மங்கையானவள் உங்களுக்கும் பொண்ணு கொடுத்தாங்களா ஏன் உங்களுக்கும் பொண்ணு கொடுத்த அந்த மகராஜர் யாருங்க பாஞ்சால தேசம் ஒன்று சொல்லக்கூடிய பாஞ்சால நாட்டு ஆண்டு வரக்கூடிய குருமதனுடைய மகனின் மகளாக வழங்கும் அந்த பாஞ்சாலியை வளையா வெள்ளை வளைத்து வஞ்சி என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலியை கரம் பிடித்து வந்தேன் சரி சரிங்க அப்படி கரம் பிடித்து வந்து தாயிடம் சொன்னேன் வெற்றிக்கனியா கனி கொண்டு வந்திருக்கு அப்படி என்று சொல்ல சரி தாயாக வழங்கும் ஒரு சொல்கிறார் கனியாக இருந்தால் இவரும் பங்கிட்டு பிரித்துக் கொள்ளுங்க சரி அப்படி என்று சொன்னார் நான் கொண்டு வருவது கனி அல்லம்மா கண்ணி பெண்ணை கொண்டு வந்து குருகுலத்திலே பிறந்த வேந்தர்கள் ஆமா இந்த பூவுலையிலே நான் குருகுலத்திலே வாக்கப்பட்டு விட்டேன் சரி சொன்ன வார்த்தை தவற மாட்டேன் அதனால அந்த கனியா இருந்தா என்ன கண்ணு பெண்ணா இருந்தா என்ன ஐவர்களும் பங்கிட்டு நீங்க ஒருவர் திருமணம் செய்து கொள்ளுங்க சரி அப்படி என்று சொன்னா சரிங்க பாஞ்சாலியை திருமணம் செய்து வாழ்ந்து வருகிறோம் சரி சரிங்க அப்படி வாழ்ந்து வந்தாலும் என் மங்கை என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலி அரண்மனையிலே இருப்பார் சரி அது வேகமாக கணவர் அழைத்தார் என்று அது வேகம் அழைத்து வா அப்படி அண்ணா தர்மனை காண வேண்டும்